இப்போது மிஸ்ஸஸ் ஜனனி அப்படின்னு ஒரு பேஷண்ட்டு 37 இயர்ஸ் குருவாஞ்சேரிலேருந்து வந்திருந்தாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின், கால் மறுத்து போகிற சிம்டம், அண்ட் தென் யூரின் போகிறது வெளிக்கு போகிறது பிரச்சனையாக இருந்துச்சு. இவங்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, 31 வீக்ஸ். ஸோ நம்ம அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு திடீர்னு கால் செயல்ன்றது காரணம் பின்னாடி டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுனால அது வந்து நரம்பு பாதிச்சதுனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ரெண்டாவது இவங்களோட எவாலுவேஷனில் இவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டு, ஒபிசிட்டி 130 kg ப்ளஸ் அது இல்லாமல் APLA சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது இது வந்துட்டு ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். ஸோ இதனால் ரத்தத்தை உறைய வைக்கிறது, ப்ளசண்டாவில் ப்ராப்ளம் உண்டு பண்ணுறது, பேபிக்கு அபார்ட் உண்டு பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த வியாதியோட தன்மைகள். இதனால் இந்த பேஷண்ட் வந்துட்டு கிளெக்ஸேன்ற ஒரு மருந்தில் ரொம்ப நாளாக இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இம்மீடியட்டாக ஆனதுனால இந்த கார்டா ஈக்வினா சிண்ட்ரோம்ன்றது ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி. ஸோ இது ஒரு சிம்பிள் நம்ம சர்ஜரி மாதிரி பண்ணிட்டு போயிட முடியாது. ஏன்னா இதில் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வி நீட் டு இன்வால்வ் கைனகாலஜிஸ்ட்டு, ரெண்டாவது ஹெமட்டாலஜிஸ்ட், ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கு அண்ட் தென் அதுக்கான மெடிசன் கொடுக்கறதுக்கு ஹெமட்டாலஜிஸ்ட் இன்வால்வ் பண்ணணும். அண்ட் மயக்க மருந்து அவங்க டாக்டருக்கும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த சர்ஜரி எமர்ஜென்சியாக அவங்ககிட்ட சொல்லி அவங்க ப்ராப்ளமை புரிய வச்சு அதுக்கப்புறம் ஒரு 6 hours to 8 hours ஃபஸ்ட்டு சிசேரியன் பண்ணோம். தென் சைல்டு வந்து 31 வீக்ஸ்னால அந்த சைல்டை எடுத்துகிட்டு ICU கேரில் தேவைப்பட்டது. ஃபாலோட் பை இமீடியட்டாக கவுந்தடிச்சு படுத்துட்டு பேஷண்ட்டுக்கு அதே அனஸ்தீசியாவில் தென் ஃப்ளோர் எல்லாமே கரெக்டாக ஸ்டெரைல் கண்டிஷனில் மாப் பண்ணிவிட்டு ப்ரோன் பொசிஷனில் எமர்ஜென்சியாக மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமின்னு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி அந்த நரம்போட ப்ரெஷரை ரிலீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்ஜரியோட சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒபிசிட்டி தான் ஒரு முக்கியமான சேலஞ்சிங்காக இருந்துச்சு. தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இந்த ஒபிசிட்டிலேருந்து இவங்க இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கான ஆன்டிபயோட்டிக், அதுக்கான கன்சல்டன்ஸ் கரெக்டாக ட்ரீட் பண்ணி டவுன் த லைன் செகண்ட் டேவே அவங்க அந்த கால் மறுக்கிறது கம்மியாகி நடக்குறாங்க. அண்ட் தென் 3rd வீக்கில் அவங்க இண்டிபெண்ட்டாக நடக்கிறதுக்கு சரியாயிட்டாங்க. இதுதான் இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயில். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி சினாரியோன்றதோட காம்ப்ளிகேஷனோட சினாரியோ இந்த APLA சிண்ட்ரோம், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டு ப்ளஸ் ஒபிசிட்டி 130 kgன்ற சினாரியோ வந்து அவ்வளோ சீக்கிரம் அமையாது. அண்ட் APLAனால இந்த 2 சர்ஜரியும் பேக் டு பேக் எமர்ஜென்சியாக பண்ணுறதுன்றது நாங்கள் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு காம்ப்ளிகேஷன் வைஸ் திங்க் பண்ணோம், பேஷண்ட் கேர் வைஸ் திங்க் பண்ணனால நிறைய யோசிக்கலை. பட் எவ்ரிதிங் அவுட்கம் வெளியே வந்த பேர் தான் லிட்ரேச்சர்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கேஸ் எதுவும் வேர்ல்டில் காம்பினேஷன் அமையலை, இது ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து தெரிய ஆரம்பிச்சு. அண்ட் நம்பர் 2, கால் மறுத்து போனது உடனே வந்துட்டு யூரின் மூத்திர நரம்புகள் செயல் இருக்கும் போது நம்ம திங்க் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு தான். ஏன்னா ஸ்பைனல் கார்டு சிம்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு MRI பண்ணுறோம். MRI பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த பெரிய டிஸ்க்னு சொல்லுவோம், L4 L5ல ஜவ்வு விலகி நரம்பு ஃபுல்லாக அழுத்தி அந்த நரம்புகள் காலுக்கு போகிற நரம்புகளும் ப்ளஸ் மூத்திரம் அண்ட் வெளிக்கு போகிற நரம்புகளும் நல்ல செயல் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பேர் கார்டா ஈக்வினா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இது வந்து ஒரு ரியல் ஸ்பைனல் எமர்ஜென்சி. இதை நம்ம இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணலன்னா இவங்களால லைஃப் லாங்காக இதுலேருந்து எழுந்திருக்க முடியாது. ப்ளஸ் மூத்திரம் போகிறதும் வெளிக்கு போகிறதும் கண்ட்ரோல் இருக்காது, அந்த கண்ட்ரோல் சீக்கிரம் செயலிழந்துடும். ஸோ யூஸ்வலாக இந்த கார்டா ஈக்வினா சிண்ட்ரோம் வந்து ஒரு 12 hours ஆப்ரேட் பண்ணுவோம். பட் இவங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் இருந்ததுன்னா இவங்களோட கோமாபிலிட்டிஸ், அதாவது இவங்க இது கூட ஒபிசிட்டி 130 kg, டயபெட்டிஸ், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவோம், கெஸ்டேஷனல் நீரிழிவு வியாதி அண்ட் ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு, ஹைப்போதைராய்டு, இதெல்லாம் ஒரு சில நார்மல் ப்ரெக்னன்சிக்கு வருது. பட் ஆனால் இவங்களுக்கு அது கூட இருக்க ஒரு APLA அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் வந்துட்டு சீக்கிரம் ரத்தத்தை உறைய வைக்கிற சிண்ட்ரோம். அதனால இவங்க கிளெக்ஸேன் அப்படின்னு ஒரு மருந்து எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் எங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ஒரு சேலஞ்சிங்காக அமைஞ்சது. ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணோம்னா ஒரு லேட்டரல் பொசிஷனில் பாப்பாவை மட்டும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் சர்ஜரி பண்ணலான்னு இருக்கோம். அப்புறம் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் விஜயலட்சுமி மேம் டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை பாப்பாவையும் சேர்த்து எடுத்துடலாம், ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட கோமாபிலிட்டிஸ்னால ரிஸ்க் வந்துட்டு பாப்பாவுக்கு அதிகம், பாப்பாவோட லைஃப்பை சேவ் பண்ண முடியாதுன்றதுனால ஒரே அனஸ்தீசியா ஜெனரல் மயக்க கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1 hourல சிசேரியன் செக்ஷன் பண்ணி இந்த பாப்பாவை டெலிவர் பண்ணாங்க. அதே அனஸ்தீசியாவில் திருப்பியும் ப்ரோன் பொசிஷன், அதாவது கவுந்தடிச்சு படுத்து அதே மயக்க மருந்துல இமீடியட்டாக எமர்ஜென்சியாக மைக்ரோ லம்பார் டீகம்ப்ரெஷன், அதாவது அந்த நரம்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஜவ்வை வெளியே எடுத்து நரம்பை ரிலீஸ் பண்ணிட்டோம். தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ரத்தம் உறைய வைக்கக்கூடாதுன்றதுக்காக கிளெக்ஸேன்ற மருந்து கொடுக்குறோம். ஆனால் இந்த இதையோடய நம்ம வந்து 2 சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீடிங் ஃபேக்டர் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ட்ரெயின் போட்டு அதை வந்துட்டு ஊண்டை ப்ராப்பராக கேர் பண்ணணும். ரெண்டாவது பாப்பா 31 வீக்ஸ் இன்டென்சிவ் கேரில் இருக்கிறதுனால பாப்பாவோட கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தேர்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எதுவும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. இது மூணும் மேனேஜ் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதான் இந்த கேஸோட யூனிக் ஃபியூச்சர்ஸு. ஏன்னா 2 சர்ஜரி டு சேவ் த லைஃப் ஆஃப் மதர் அண்ட் தென் லைஃப் ஆஃப் சைல்ட். அண்ட் த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது இன்ஃபெக்ஷன், ரெண்டாவது வந்துட்டு நியூராலஜிக்கல் ரெக்கவரி, இது ரெண்டுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ சர்ஜரி முடிஞ்சு மறுநாள் ஒரு 24 ஹவர்ஸ்லேயே இவங்களோட காலோட ரெக்கவரி வர ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் டே கொஞ்சம் நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. அண்ட் தென் தேர்ட் டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூரினரி சிம்டம்ஸ்க்கு ரிலீவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு மெடிசன்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ டவுன்லே 3 வீக்ஸில் நல்லா ரெக்கவர் ஆகிருக்காங்க. ஸோ இதில் மெயின் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராஆப்ரேட்டிவ் சேலஞ்ச் இருந்துச்சு, அண்ட் தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக மேனேஜ் பண்ணுறது சேலஞ்ச் இருந்துச்சு. அந்த சேலஞ்சிங்லாம் இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட் அவங்க டேக் கேர் பண்ணாததுனால ஒட்டு மொத்தமாக இது ஒரு குவார்டர்லி ஹாஸ்பிட்டலில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். தேங்க்யூ.